மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக சென்று கடக ராசியில் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார். கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது. கடன் வாங்கிட்டு மாட்டிக்கிட்டேன். எனக்காக வாங்கிய விட மற்றவர்களுக்காக வாங்கி கொடுத்த கடனில் கண் மொழி பிதுங்குது. அப்பா எம்மா சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை உங்களுக்கு இருக்குன்னா அந்த கவலை நிவர்த்தியாக போகுது. வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், வேலையை மட்டும்தான் தேடிக்கிட்டு இருக்கேன், இருந்த வேலையை விட்டுட்டேன், என்ன பண்ணனே தெரியல அப்படிங்கிற வருத்தமும் உங்களுக்கு இருந்தால் அந்த வருத்தம் சரியாக போகுது. வீடு மனை கட்டுவதற்காக புதியதாக கடன் வாங்குவதற்கான அமைப்பு உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், சுய மரியாதை கிடைக்கும். ரொம்ப மரியாதை இல்லாமல் என்னடா பண்ணணும்னு தெரியல, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கேன் அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்க ஒரு இடத்துல அப்படின்னா அந்த இடத்துல இனிமே உங்களுக்கு சுய மரியாதை கொடுப்பாங்க, உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க. அதே போல் நம்முடைய மிதுன ராசியில் உள்ள பெண்களுக்கு தன்னுடைய மாமனார் மாமியார் அதாவது கணவருடைய குடும்பத்திலேருந்து இனிமே ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நான் வீட்டிலே மூத்த மருமக அல்லது நான் வீட்டிலே கடைசி மருமக, ஏதோ ஒரு வீட்டில் நீங்கள் மருமகளாக இருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு சரியான நிலைப்பாடுகளில் நீங்கள் மனசார அவங்ககிட்ட ஒரு அன்பு காட்டுறீங்க, அந்த அன்பை அவங்க புரிஞ்சுக்கிறவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா உறுதியாக குரு பகவானுடைய பார்வை மூலமாக உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க உங்களுடைய மாமியார் வீட்டில். பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியை நோக்கி அதிசாரமாக இந்த மாதம் 18ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி பயணம் செல்கிறார். அப்போ இந்த குரு பகவான் அதிசாரமாக போகிறாருன்னா என்ன, அதோடைய விளக்கம் என்ன அப்படின்னா, குரு பகவான் பார்த்திங்கன்னா எப்போயுமே ஒரு ராசியில் ஒரு வருஷம் நிரந்தரமாக இருப்பார். சில நேரங்கள் என்ன பண்ணுவார்னா வக்கரமாகி ரிவர்ஸில் வருவார். பல நேரங்கள் என்ன பண்ணுவார்னா பட்டுன்னு கொஞ்சம் முன்கூட்டியே நடந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வேகமாக ஒரு ராசியை விட்டு கடந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வருவார். இதுதான் அதிசாரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்பொழுது மிதுன ராசிக்குள்ளே கடந்த மே மாதம் நுழைந்த குரு பகவான் தற்போது அதிசாரமாக கடக ராசிக்குள்ள இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி உள்ளே நுழைகிறார். அப்போ கடகராசிக்குள்ளே நுழைவதனால் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, இந்த குருவின் பார்வை ஒவ்வொரு ராசிக்குமே பல மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ பார்த்திங்கன்னா கடகராசிக்குள்ளே அவர் நுழைஞ்சு அவர் ஒரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசியினுமே பார்ப்பார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பார். தன்னுடைய 9ஆம் பார்வையாக டைரெக்டாக பார்த்திங்கன்னா மீன ராசியை பார்ப்பார், தன்னுடைய ராசியவே பார்ப்பார். அப்போ மீனத்தில் சனி பகவான் என்ன பண்ணுறாரு, வக்ரமாய் உட்கார்ந்துருக்காரு. இந்த வக்ரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பல பேரை பாடாப்படுத்த வேண்டிய சூழ்நிலையெல்லாம் எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஏற்படுது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த குரு பார்வை மூலமாக சனி பகவானுடைய கொஞ்சம் அந்த வக்ர நிலையில் உள்ள தாக்கம் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையும் நம்மளுடைய குரு பகவான் கடகராசிக்குள்ளே இருப்பார். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் ரிவர்ஸில் வக்கரமாகி மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு அதிசார பலன்கள் மூலமாக என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக சென்று கடக ராசியில் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார். கடகராசியில் அமர்ந்திருக்க குரு பகவான் மிதுன ராசிக்கு 6ஆம் வீடான விருச்சிக ராசியை பார்க்கார். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடான மகர ராசியை பார்க்கார். அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடான மீன ராசியை பார்க்கார். அப்போ இங்கே உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம், உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம், உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த பாவக அமைப்பு உங்களுக்கு ஒரு வலிமை அடையக்கூடிய வலிமை, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய விஷயமாக
செயல்பட போகுது குருவின் பார்வையின் மூலமாக. கடன் பிரச்சனை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. கடன் வாங்கிட்டு மாட்டிக்கிட்டேன். எனக்காக வாங்கிய விட மற்றவர்களுக்காக வாங்கி கொடுத்த கடனில் கண் மொழி பிதுங்குது. அப்பா எம்மா சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை உங்களுக்கு இருக்குன்னா அந்த கவலை நிவர்த்தியாக போகுது. அந்த பிரச்சனை கட்டாயமாக உங்களுடைய கடன் சுமை குறைவதற்கான வாய்ப்புகள். கொஞ்சமாச்சு நிம்மதியாக இருக்கேன்டா, பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய நண்பர்கள்ட்டையோ அல்லது உங்களுடைய உறவுகள்கிட்டையோ நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கின்றன. அப்புறம் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப பிரச்சனை இருக்குது. உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு டிப்ரெஷன்லேயே இருக்கேன், ஒரு பதட்டத்திலே இருக்கேன், அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா அப்படின்னு நினச்சிக்கிருந்தீங்கன்னா சரியான தீர்வு குரு பார்வையின் மூலமாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை சரியாகி கொஞ்சம் பெருமூச்சு விடுற அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், வேலையை மட்டும்தான் தேடிக்கிட்டு இருக்கேன், இருந்த வேலையை விட்டுட்டேன், என்ன பண்ணனே தெரியல அப்படிங்கிற வருத்தமும் உங்களுக்கு இருந்தால் அந்த வருத்தம் சரியாக போகுது. உறுதியாக உங்களுக்கு பிடித்தமான ஒரு வேலை அமையும். அதுவும் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களில் யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அல்லது அரசாங்க வேலையில் இருந்துட்டு வேலையில் கஷ்டப்படுறீங்களோ அத்தனை நபர்களுக்குமே ஒரு மாற்றத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார். வீடு மனை கட்டுவதற்காக புதியதாக கடன் வாங்குவதற்கான அமைப்பு உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், சுய மரியாதை கிடைக்கும். ரொம்ப ரொம்ப மரியாதை இல்லாமல் என்னடா பண்ணணும்னு தெரியல, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கேன் அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்க ஒரு இடத்துல அப்படின்னா அந்த இடத்துல இனிமே உங்களுக்கு சுய மரியாதை கொடுப்பாங்க, உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க. ரொம்ப நாளாக ஹார்ட் ஒர்க் பண்ண உங்களை மதிக்காமல் நேற்று வந்தவனுக்கு மரியாதை கொடுத்துட்டாங்க, நேற்று வந்த நபர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்காங்கன்னு சொல்லி நீங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு டிப்ரெஷன் ஆனீங்க பார்த்தீங்களா, அந்த அழுத்தம் அந்த போராட்டம் உறுதியாக முடிவுக்கு வரும். இதன் மூலமாக ஒரு மாற்றம் வரும் என்பது உண்மை. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், திடீர் மாற்றம், அந்த மாற்றம் மூலமாக நன்மைகள், அதிர்ஷ்டம் மூலமாக அடுத்த கட்ட நகர்வுகள் ஏற்பட போகிறது என்பது உண்மை. அதே போல் இன்னொரு விஷயமும் சொல்லலாம், நீங்கள் செய்யாத தப்புக்கோ செய்யாத பிரச்சனைக்கோ ஒரு இன்னும் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிறீங்க அப்படின்னா அதற்கு ஒரு தீர்வு வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் சரியான ஒரு தீர்வை கொடுப்பார். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் உறுதியாக கொடுப்பதற்கான பாக்கியம் உண்டு. குருவின் பார்வையின் மூலமாக புதிய தொழில் துவங்க போகிறீங்க. ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இன்னொரு தொழில் தொடங்க வாய்ப்பு உண்டு. அல்லது தொழில் தொடங்கலாமா, வேலையே பார்த்துக்கிருக்கேன், ரொம்ப போராட்டமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன், புதிய தொழில் தொடங்கினா நல்லாயிருக்குன்னு ஆசைப்பட்றேன், எப்போ தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நம்மளை பொறுத்தளவு இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் உறுதியாக குரு பகவான் அதிசாரமாக சென்றவுடன் நீங்கள் என்ன பண்ணலாம், கிட்டத்தட்ட ஒரு 20ஆம் தேதிக்கு மேலே புதிய தொழில் தொடங்குவதற்கான பாக்கியம் உண்டு. அதற்கான செயல்பாடை நீங்கள் செயல்படுத்தலாம். அல்லது ஏற்கனவே தொழில் வச்சுருக்கீங்கன்னா அந்த தொழிலை இன்னும் கொஞ்சம் ஒரு வலிமைப்படுத்தி தொடங்குவதற்கு ஒரு மேன்மைப்படுத்தி லாபங்கள் அதிகமாக சம்பாதிப்பதற்கான செயல்பாடை நீங்கள் ஐயா தொழிலெலாம் வச்சுருக்கேன், வேலைக்கு ஆள் கிடைக்கலையே, அதனால் கம்பெனியை மூடி வச்சுருக்கேனே, என்ன பண்ணனே தெரியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா உறுதியாக உங்களுடைய வேலை நிமித்தமான செயல்பாடுகளுக்கு உங்களுடைய கம்பெனியில் வேலைக்கு ஆள் உறுதியாக கிடைப்பாங்க. அவங்க உங்கள் பேச்சை கேட்டு நினைப்பாங்க. முன்னாடி உள்ள ஆள்லாம் உங்களை எதிர்த்து பேசி உங்களை கஷ்டப்படுத்தினாங்க பார்த்தீங்களா, ஆனால் இனிமே வரப்போகிற உங்களுடைய பணியாட்கள் உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளையும் புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நம்முடைய மிதுன ராசியில் உள்ள பெண்களுக்கு தன்னுடைய மாமனார் மாமியார் அதாவது கணவருடைய குடும்பத்திலேருந்து இனிமே ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நான் வீட்டிலே மூத்த மருமக அல்லது நான் வீட்டிலே கடைசி மருமக, ஏதோ ஒரு வீட்டில் நீங்கள் மருமகளாக இருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு சரியான நிலைப்பாடுகளில் நீங்கள் மனசார அவங்ககிட்ட ஒரு அன்பு காட்டுறீங்க, அந்த அன்பை அவங்க புரிஞ்சுக்கிறவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா உறுதியாக குரு பகவானுடைய பார்வை மூலமாக
உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க. உங்களுடைய மாமியார் வீட்டில் உங்களுக்கான ஒரு மரியாதை கொடுப்பாங்க. உங்களுக்காக இன்னுமே கொஞ்சம் டைம் அதிகமாக செலவழிப்பாங்க. உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளையும் அத்தனை விதமான விஷயங்களையும் ஒரு புரிதலுடன் அங்கீகாரம் கொடுப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு மரியாதை முன்னேற்றமான பாதைக்கு செல்வதற்கும் ஒரு அரசாங்க வேலையில் நீங்கள் சேர்வதற்கான வாய்ப்பையும் குரு பகவான் உறுதியாக அதிசாரம் மூலமாக உங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பார் என்பது உண்மை. அதாவது நம்ம பல யூடியூப் சேனலில் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இருந்தாலும் நம்முடைய பக்தி இன்ஃபோ யூடியூப் சேனல் மூலமாக நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியாவில் மட்டும் கிடையாது, வெளிநாடுகள்லேருந்து பல நாடுகள்லேருந்து நமக்கு கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. சார் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கு நடந்துச்சு, சனி பயிற்சி வீடியோ எடுத்துக்கோங்க, குரு பயிற்சி வீடியோ எடுத்துக்கோங்க, ராகுகேது பயிற்சி வீடியோ எடுத்துக்கோங்க. ஸோ அத்தனை வீடியோலையுமே அதிக கமெண்ட்ஸ் நம்ம பேசுனதில் வாங்கின ஃபஸ்ட்டு சேனல் அப்படின்னா நம்முடைய பக்தி இன்ஃபோ யூடியூப் சேனல் தான். அதுக்கு உங்களுடைய மேலான ஆதரவு தான் காரணம். நம்ம வீடியோ போட்டோன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளுடைய வீடியோவை ஃபாலோ பண்ணுறீங்க, அதே போல் உங்களுடைய கமெண்ட்ஸும் கொடுக்கீங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுடைய நல்ல விதமான கமெண்ட்ஸ் அதிகமானவர் கொடுக்கீங்க. சில நபர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க கமெண்ட்ஸ், அதனால் அவங்க சில தேவையில்லாத கமெண்ட்ஸும் அவங்க மனசுக்குள்ள வார்த்தைகளை வெளிப்படையாக சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம வருத்தப்பட போகிறது கிடையாது. ஏன்னா நம்மளுடைய வேலையை சரியாக பார்க்கணும். அப்போ தான் நம்ம அத்தனை பேருடைய வாழ்க்கைக்குரிய விஷயங்களை ஒரு கிரக ரீதியாக ஆராய்ந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இப்போ பேசுன அத்தனையுமே பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் அதிசாரமாக, அதாவது குரு பகவான் அதிசாரமாக செல்லும்பொழுது உங்களுக்கு ஏற்படும், உங்களுடைய ராசியின் ரீதியாக உங்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள் அப்படிங்கிற பொது பலன் தான் பார்த்துருக்கீங்க. இது ஒரு 20% சேஞ்சஸ் கண்டிப்பாக உண்டு. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் தெளிவாக சொல்ல முடியும். அப்போ நீங்கள் மறக்காமல் இந்த கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க. உங்களுடைய ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற மறக்காமல் கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் உங்களுடைய ஆதரவை உங்களுடைய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு கொடுங்க. மேலும் உங்கள் மூலமாக நாங்கள் வளர்ச்சி அடைய உங்களுடைய ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம்.